ஹே காய்ஸ், வெல்கம் டு டேப் ரெக்கார்டர். ஸோ இன்னைக்கு நாம் ஒரே நாளில் 2 வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கால இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு தலைப்பில் பேச்சு போட்டி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் பேச்சு போட்டிக்கு எப்படி பேசினா நல்லா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தேன். ஸோ அண்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருங்கால இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு தலைப்பில், அதாவது 2030 எப்படி இருக்கும், 2030 இந்தியா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் சிந்திச்சு யோசிச்சு எழுதணும் அப்படிங்கிற மாதிரி தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கட்டுரையை இன்னைக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஒரே நாளில் 2 வீடியோ இன்னைக்கு, ரைட். ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு கொடுத்த ஒரு வீடியோவில் வந்து வள்ளலார் அருளிய ஜீவகாருண்யம் அப்படிங்கிற இந்த ஒரு தலைப்பில் வந்து ஒரு கட்டுரை கொடுத்துருந்தேன். ஸோ அதில் வந்து பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து காம்படிஷனில் நான் 3rd ப்ரைஸ் வாங்கிட்டேன் அக்கா அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ ரியலி ஹேட்ஸ் ஆஃப், எல்லாருமே அதுக்கு பாராட்டக்குரிய ஒரு விஷயம். அண்ட் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து யாரெல்லாம் நீங்கள் ப்ரைஸ் வாங்குறீங்களோ, இல்லை நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி எது இருந்தாலுமே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட பேரையும் அதில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். நான் இத்தனாவது பிளேஸ் இல்லை இந்த ஸ்பெஷல் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னால் கூட எனக்கு அதை மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷனாகவும் இருக்கும் அண்ட் வீடியோலையும் உங்கள் பேர் இருக்கும். ஓகே, ரைட், தேங்க்யூ. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, வருங்கால இந்தியா 2030 அப்படிங்கிற இந்த ஒரு தலைப்பில் கட்டுரை பார்க்க போகிறோம், ரைட். ஸோ இதை பார்க்கலாம். முன்னுரை. இதில் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ கலர் பென்லேயே எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து ஹெட்டிங் அப்புறம் அந்த கொட்டேஷன் இதெல்லாம் பிளாக் பென் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா? உங்களோட காம்படிஷன் வைக்கிற அந்த டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க. அவங்க பிளாக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அதர் தென் ப்ளூ அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து பிளாக் பென் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் பென்சில் வச்சு அழகாக அதை அண்டர்லைன் மட்டும் பண்ணுங்கள். ரொம்ப டெக்கரேஷன் அந்த மாதிரி பண்ணலாம், பட் டீசெண்டாக பண்ணுங்கள். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா, வருங்கால இந்தியா 2030 முன்னுரை. எதிர்காலத்தை எதிர்பார்ப்பவர்கள் அல்ல, எதிர்காலத்தை உருவாக்குபவர்களே உண்மையான தேசபக்தர்கள். இந்திய தேசம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் பண்பாடு, பாரம்பரியம், அறிவு, ஆன்மீகம் மற்றும் வீர வரலாறுகளை தன்னகத்தே கொண்ட ஒரு மாபெரும் நாடாகும். இன்றைய இந்தியா வளர்ச்சியின் பாதையில் வேகமாக பயணிக்கிறது. 2030ஆம் ஆண்டு இந்தியா எவ்வாறு இருக்கும், அது எவ்வகையான மாற்றங்களை சந்திக்கும் என்பது குறித்து விரிவாக இக்கட்டுரையில் காண்போம். கல்வியில் முன்னேற்றம். இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் குறிப்பு சட்டகம் போட்டுக்கணும். ஓகேவா? என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேனோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி குறிப்பு சட்டகம் எப்படி போடுறது அப்படிங்கிறத முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும், அதில் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த குறிப்பு சட்டகம் போட்டு அதில் வந்து இது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. ஓகேவா? அதில் கல்வியல் முன்னேற்றம்ல பார்த்தீங்கன்னா, கல்வியே ஒரு நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஆயுதம். 2030ஆம் ஆண்டில் இந்தியாவின் கல்வி முறை முழுமையாக தொழில்நுட்பமயமாக இருக்கும். டிஜிட்டல் வகுப்பறைகள், ஆன்லைன் கல்வி, செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கற்றல், மாணவர்கள் புத்தக அறிவுடன் சேர்த்து திறன் சார்ந்த கல்வி பெறுவார்கள். இதனால் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அடுத்த டாபிக் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி. அறிவியல் இல்லாத முன்னேற்றம் கண்ணில்லா பயணம் போன்றது. 2030 இந்தியா விண்வெளி ஆராய்ச்சிகளில் முன்னணி நாடாகவும், செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ், மின்சார வாகனங்கள், டிஜிட்டல் இந்தியா திட்டம் மூலம் உலக அளவில் முன்னேற்றம் என்பவற்றில் சிறந்து விளங்கும். பொருளாதார வளர்ச்சி. வலுவான பொருளாதாரமே வலுவான தேசமாகும். வருங்கால இந்தியா 2030 உலகின் முன்னணி பொருளாதார நாடுகளில் ஒன்றாக ஸ்டார்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியா இது போன்ற பல்வேறு திட்டங்களின் மூலம் இளைஞர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். ஒரு வளர்ந்த நாடாக இந்தியா உருவெடுக்கும். நெக்ஸ்ட் டாபிக் சமூக ஒற்றுமை மற்றும் சமத்துவம். ஒற்றுமை என்னும் வாள் கொண்டு வேற்றுமையை வெட்டிவிடு என்று ஒரு பொன்மொழி உண்டு. 2030 இந்தியாவில் ஜாதி மத வேறுபாடுகள் குறைந்து பெண்கள் அதிகாரம் அதிகரித்து அனைவருக்கும் சம உரிமை கிடைக்கும். ஒரு சமத்துவ சமுதாயம் உருவாகும். நெக்ஸ்ட் டாபிக் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இயற்கையை காக்கவில்லை என்றால் எதிர்காலம் இல்லை. எனவே வருங்கால இந்தியா பசுமை இந்தியாவாக சூரிய, காற்று, மின் ஆற்றலுடன் மாசு குறைந்த நகரங்களாகி சுற்றுச்சூழலை காக்கும் பாதையில் முன்னேறும். லாஸ்ட் முடிவுரை. 2030 இந்தியா நம்மால் உருவாக்கப்படும் இந்தியா. இளைஞர்களே அதற்கு முதுகெலும்பும் ஆவர். 2030 இந்தியா என்பது வெறும் கனவல்ல, ஒவ்வொரு மாணவர்களின் கல்வி, ஒவ்வொரு இளைஞரின் உழைப்பு, ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பும் ஆகும். நாம் அனைவரும் நாட்டின் வளர்ச்சியில் பங்கெடுத்தால் 2030 இந்தியா உலகம் பாராட்டும் ஒரு மகத்தான இந்தியாவாக மாறும். வாழ்க இந்தியா, வளர்க நம் பாரத மக்கள்.
அப்படின்னு போட்டு இத வந்து அழகா முடிச்சிடுங்க. அண்ட் அந்த கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. ரொம்ப கலர் கலராவும் யூஸ் பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் பிளாக்கு, ப்ளூ அதுக்கப்புறம் பென்சில் இது யூஸ் பண்ணாலே போதும். ஓகேவா? அதுவே ரொம்ப நீட்டா இருக்கும். ஸோ டீசென்ட்டா குடுக்கணும். அ நீட்டா குடுக்கணும். ஓகே. அந்த மாரி குடுத்தீங்கன்னா, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா எழுதணும். ஓகே. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா எழுதினேன் அப்படிங்கிறனால கொஞ்சம் எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளவா நீட்டா இல்ல. பட் நீங்க எழுதும் பொழுது நல்லாவே ஸ்லோவா அழகா எழுதுங்க. ஓகே. ரைட். இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கன்டென்ட் வேணும்னாலும், நீங்க மத்த வீடியோஸ்ல அதாவது எதிர்கால இந்தியா இந்த மாரி டைட்டில் எல்லாம் இருக்கு இல்லையா? அதுலேருந்து கூட நீங்க பேராகிராஃப்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். ஓகே. தப்பு கிடையாது. எங்க வேணாலும் நடுவுல நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் பேஜஸ் பத்தல, இன்னுமே அதிகமா வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா, நீங்க எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கூட எழுதலாம். ஓகே. ரைட். தேங்க் யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் இன்னுமே உங்களுக்கு எந்த வீடியோ வேணும்னாலும் உங்களுக்கு நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஓகே. ரைட். தேங்க் யூ அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இதே மாதிரி நெறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு நான் வெயிட்டிங். உங்களுக்கு என்ன தேவையோ எனக்கு கமெண்ட்ல மறக்காம சொல்லிடுங்க. அண்ட் நீங்க என்ன பிரைஸ் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.